ஹாய்ங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் உங்க வீட்லலாம்? நான் இன்னைக்கு பீர்க்கங்காய் பொரியல் செய்ய போறேங்க. நான் மெயினா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பதிவு உங்கள்ட்ட சொல்றேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஆசையா இருக்குங்க. ஆனா எங்க வீட்ல வந்து ஒத்துக்கல. ஃபேஸ் காமிக்கக்கூடாது அப்படின்றாங்க. நிறையா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்கங்க. என்ன பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்றாங்க. ஆனா இன்னமும் நம்ம யார்கிட்டயாவது ஒரு பர்மிஷன் கேட்கணும். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா, அண்ணா, அம்மா விடுங்க, அம்மாவும் நம்மள மாதிரி தானே. அப்பாட்ட கேட்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாட்ட கேட்கணும். எதா இருந்தாலும் ஒரு எங்கே போறா இருந்தாலும் அப்பாட்ட கேட்கணும். பர்மிஷன் கேட்டு தான் நம்ம எதா இருந்தாலும் செய்யணும். அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம எதா இருந்தாலும் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும், மாமனார் மாமியார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். எதா இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கேட்டே இருக்கணும். கேட்டு தான் நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கு. நம்மளா ஓனாக எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? எதனால பெண்களுக்கு மட்டும் இந்த இதுக்கு காரணம்? சரி, நம்மளோட இது ப்ராடக்டை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வைப்போம், நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அந்த வீடியோஸ் போடுறப்ப அவ்வளோக்கா யாருமே லைக் பண்ணாங்க. சரி, நம்ம எல்லாமே போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் போட்டேன். அதே மாதிரி லேடிஸ் யாருமே வீட்டில் சும்மா இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று ஏர்ன் பண்ணுங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல அவனால முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணணும். ஆனா அந்த அளவுக்கு பண்ண விட மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்றது? ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு அவ்வளோ இது சொல்றாங்க. ஃபேஸ் காமிக்கக்கூடாது, வாய்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஏன் அப்படிலாம் சொல்றாங்க? ஃபேஸ் காமிக்கிறனால என்ன ஆக போகுது? எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்க போறாங்க? நம்மளோட ஒப்பீனியனை நம்ம சொல்ல போறோம். நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ண போறோம். ஆனா நான் அவரோட தயக்கமா கேட்டேன். அவர் தாராளமா உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எங்க வீட்டு சைடுமே, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே, என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி, எங்க அம்மா வீட்டு சைடும் சரி, யாருமே நீ பண்ணக்கூடாது, எதுக்கு உன் ஃபேஸ்லாம் வருது வீடியோஸ்ல, எதுக்கு இப்படிலாம் பண்ற அப்படின்லாம் யாருமே என்னை கேட்கல. அதை பொறுத்தவரை நான் ரொம்ப லக்கிங்க. எனக்கு எல்லா ஃப்ரீடமே எங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுங்க, பண்ணு நான் நல்லா பண்ணு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ, மற்றவங்களை பற்றி தான் நினைப்பாங்க. ஐயோ, நீ இதில் வந்தால் அவங்க அப்படி சொல்லுவாங்க, இவங்க அப்படி சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படி தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு. தப்பாக நினைக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கே தெரியும் சரின்னு தோணுதோ அதை நம்ம பண்ணுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நம்மளை வெளியில் விட்டாதானே நம்ம சாதிக்க முடியும். நம்மளை உள்ளேயே வச்சு நீ இப்படி இரு இப்படின்னு அடக்கிக்கிட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணுவோங்க?